நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது எதை அப்படின்னா, நம்மளுடைய உளவுத்துறை, நம்மளுடைய பாதுகாப்புத்துறையுடைய அதிகாரிகள் இவங்க எல்லாருமே நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, மிக தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க சேர்த்தே பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தோம். மிக குறிப்பாக மாநிலத்தில் சட்டம் சந்தி சிரிக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ, இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை தலைவரையோ, இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபியோ இங்க யாருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு துணிவு கிடையாது. ஆனா தேசிய அளவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற போது நம்ம கேள்வி கேட்கிறோம். நியாயம்தான், கேள்வி கேட்கறது சரிதான். ஆனால் எந்த சம்பவம் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சேர்த்தையில் பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கான பதிலையும் நம்ம மிக தெளிவாக சொல்லிட முடியும். அதாவது இந்த நெட்வொர்க் பாருங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னு. புல்வாமா, ஷாரன்பூர், ஃபரிசாபாத், லக்னோ, ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலங்கள் 4 மாநிலங்கள் தொடர்புடைய பகுதியில் வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஆன்லைன் மூலியமா ஆர்கனைஸ் ஆகி ஆன்லைன் மூலியமா அவங்க மூளை செலவை செய்யப்பட்டு அவங்களுக்கு இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற இந்த பயங்கரவாத அமைப்போட தொடர்பு ஏற்பட்டு இவங்க எல்லாமே இணையதளம் வாயிலாகவே நெட்லேயே இயங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது இந்த மாதிரி நபர்களை ட்ரேஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு கடினம் அப்படின்னா, ஒயிட் காலர் டெரரிசம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்தியா இதுவரை தங்களுடைய வரலாற்றில் கண்டது கிடையாது. நாம் இப்போ மும்பை அட்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜ்மல் கசாப் உள்ளிட்ட அந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து இங்கே வந்தவர்கள். ரொம்ப ரீசெண்டாக நடந்த பஹல்காம் தாக்குதலில் அந்த தாக்குதல் நடத்தின நபர்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேருந்து இங்கே ஊடுருவியவர்கள். ஆனால் இங்கே நடந்த இப்போ இந்த டெல்லி பிளாஸ்ட் சம்பவமாகட்டும், இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் நபர்களாகட்டும், இவங்க எல்லாருமே தனித்தனியாக இயங்கிட்டு இருந்தாலும் இவங்க எல்லாரையுமே இணைக்கக்கூடிய ஒற்றை புள்ளியாக அந்த எக்ஸ்ட்ரீமிசம், மிக குறிப்பாக ஜெய்ஷ் இ முகமதுடைய அந்த டாக்ட்ரின் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம்.